Hi students, happy morning. Today discuss about topic for introduction to C++. அதாவது நமக்கு மொத்தம் 5 யூனிட்ஸ் தம்பி. இந்த 5 யூனிட்டில் நான் போன ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து உனக்கு சொல்லியிருப்பேன். 2 யூனிட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது உனக்கு கம்ப்யூட்டருக்கான ஒரு சில பேசிக்கான கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டருக்கான ரொம்ப சிம்பிளான, அதில் இன்புட் டிவைசஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், அவுட்புட் டிவைசஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், மெமரிக்காக என்ன யூஸ் பண்ணுறோம், அதில் மைக்ரோ ப்ராசஸ்னால் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன, அதுக்கான ஒர்க்கிங் எக்ஸிக்யூஷனை பற்றி ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். செகண்ட் யூனிட்டில் என்ன சார் பார்த்துருப்போம் அப்படின்னா, சார் அல்காரிதம்னா என்ன, அல்காரிதம் எதுக்காக சார் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன சார் அப்படின்றத நம்ம செகண்ட் யூனிட்டில் வந்து பார்த்துருப்போம். அதில் அப்ஸ்ட்ராக்ஷனா என்ன, டீகாம்போசிஷனா என்ன, ஐட்ரேஷனா என்ன, ரெக்ரெஷனா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு மேலே நீ ஹையர் ஸ்டடீஸ் எந்த மேஜர் எடுத்தாலும் சரி, அதாவது கம்ப்யூட்டரில் நீ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ஏன்னா ரொம்ப வேல்யூபிளான ஒரு பேப்பர் வந்து C++. இது இல்லாத டிகிரி எந்த டிகிரியுமே இருக்காது. நீ எந்த யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டாலும், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், பெரியாராக இருக்கலாம், காமராஜராக இருக்கலாம், நீ எந்த யூனிவர்சிட்டி எடுத்தாலும் கண்டிப்பாக இந்த பேப்பர் வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஃபண்டமெண்டல் இங்கே கற்றுக்கிட்ட அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீ டிகிரியில் புக்கே எடுக்காமல் நீ டிகிரி வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த அளவுக்கு உனக்கு புக்கு வந்து பார்த்தோன்னா பேசிக்ஸ் வந்து இந்த அளவுக்கு அழகாக வேறு எந்த புக்லேயும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ நீட்டாக இருக்கும். சரி சார், இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க சார் C++ அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி நம்ம இந்த தேர்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம். தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இந்த 3 யூனிட்லேயுமே வந்து பார்த்தோன்னா C++-ஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே சார், C++ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, சார் C++ இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சார். இட் இஸ் யூஸ்டு டு கன்ஸ்ட்ரக்ட் த சம் அப்ளிகேஷன் சார், அதர்வைஸ் சம் ப்ரோக்ராம் சார். ஓகே சார், C++ அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். நாம் கம்யூனிகேட் பண்ணிக்க ஒரு சில லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். தமிழ், இங்கிலீஷ், லத்தீன், ஜெர்மன் அப்படின்னு ஒரு சில லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்ம கம்யூனிகேஷனுக்காக எப்படி லாங்குவேஜஸை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளார ஒரு கம்ப்யூட்டருக்கான ப்ரோக்ராமை வந்து டிசைன் பண்ணிக்கிறதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நெசசரி. அது எப்படி சார் ப்ரோக்ராமை டிசைன் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நெசசரினா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிற பாருங்கள். இப்போ எல்லாருமே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஃபோனுக்குள்ளார யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வந்து பார்த்தோன்னா ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க, அந்த ப்ரோக்ராம் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அதர்வைஸ் ஆப், அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டிபெண்ட் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷன். ஃபேஸ்புக் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஒரு ப்ரோக்ராம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அதர்வைஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமையோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரையோ டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டிபெண்ட் பண்ணி தான் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்காக சார் யூஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். இட் இஸ் யூஸ்டு டு கன்ஸ்ட்ரக்ட் த ப்ரோக்ராம் சார், அதர்வைஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் சார். ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரையோ சிஸ்டம் சாஃப்ட்வேரையோ ஒரு ப்ரோக்ராமையோ டிசைன் பண்ணிக்கிறதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே சார், இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னன்ற அந்த வேர்டுக்கு மீனிங் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இப்போ C++ அப்படின்ற கம்ப்ளீட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி தான் இந்த சாப்டரில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் போகலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன்ட்ரோடக்ஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். C++ is one of the most popular programming language developed John Stelznoff AT at laboratories in year of 1979. அதாவது ஃபர்ஸ்ட் C++-ஐ ஜேர்ன் ஸ்டெலஸ்டாஃப் அப்படின்றவர், ஒன் மார்க் கொஷின்ப்பா, ஜேர்ன் ஸ்டெலஸ்டாஃப் அப்படின்றவர் AT at T அப்படின்ற லெபார்டரிஸில், ஒன் மார்க் கொஷின்ப்பா, இயர் ஆஃப் 1979. இந்த இயரில் வந்து பார்த்தோன்னா 1979 AT at அப்படின்ற லெபார்டரிஸில் ஜேர்ன் ஸ்டெலஸ்டாஃப் அப்படின்றவர் தான் நம்மளுடைய C++ அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் சப்போர்ட் த போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பேராகிராம்ஸ். அதாவது இது ப்ரொசீஜரல் ஓரியன்டடுக்கும் சப்போர்ட் பண்ணும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டடுக்கும் சப்போர்ட் பண்ணும். சார் இதில் ப்ரொசீஜரல்னால் என்ன சார், ஆப்ஜெக்ட்னா என்ன சார்னா, இது என்னன்றதை நம்ம பின்னாடி இந்த C++ படிக்கும்போதே எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்றதை நம்ம அப்படியே பார்க்கலாம். ஓகேங்களா?
அது சொல்லும்போது ப்ரொசீஜர்னால் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இது hybrid languages. C++ is superset of extension and procedure C languages. அதாவது C++ எந்த லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இப்போ C++ அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோமா இல்லையா? இது C அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ப்பா. இந்த லாங்குவேஜ்லேருந்து தான் இந்த C++ அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரார்லெஸ் இந்த சியும் C++ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில கான்செப்ட் சியை விட C++ வந்து அட்வான்ஸாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஓகே சார். Jones Telestop name C with the classes. ஃபஸ்ட்டு இந்த ஜோன்ஸ் டெலஸ்டாப் அப்படின்றவர் என்ன சார் பண்ணியிருக்காரு அப்படின்னா, என்ன நேம் வந்து ஃபஸ்ட்டு இந்த C++க்கு வச்சுருந்தாருன்னா C with classes அப்படின்னு நேம் வச்சுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக் மாசட்டி அப்படின்ற பர்சன் தான் இந்த C with classes வந்து மாற்றி C++ அப்படின்னு நேம் வச்சுருக்காரு அப்படின்ற ஸ்டோரி வந்து ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பாருப்பா. இந்த ஜோன்ஸ் டெலஸ்டாப் அப்படி அவரை பற்றின இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இவர் தான் நம்மளுடைய C++ அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து டிசைன் பண்ணவர். ஜோன்ஸ் டெலஸ்டாப் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் வாஸ் போர்ன் 13th December இயர் ஆஃப் 1915. இயர் ஆஃப் 1915ல் இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போர்ன் ஆயிருக்காரு. இட் ஹாஸ் அ மாஸ்டர் டிகிரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இயர் ஆஃப் 1975. இயர் ஆஃப் 1975ல் மேத்தமெட்டிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ரெண்டு மேஜர்லையுமே டிகிரி வாங்கியிருக்காரு. ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப ரிலேட்டட் எது அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ். ஏன்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சயின்டிஸ்ட்டுமே, அதாவது கம்ப்யூட்டர் டிசைன் பண்ண சார்லஸ் பாப்பேஜ்லேருந்து, அதாவது கம்ப்யூட்டரை ஃபஸ்ட்டு அடித்தளமிட்ட சார்லஸ் பாப்பேஜ்லேருந்து, அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி சயின்டிஸ்ட் எல்லாமே நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் சயின்டிஸ்ட் தான். அதுலேருந்து கன்வெர்ட் ஆகி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸாக வந்திருப்பாங்க. அதனால் இந்த மேத்தமெட்டிக்ஸுக்கும் கம்ப்யூட்டருக்கும் என்றைக்குமே ஒரு ரிலேட்டட் வந்து இருக்கும். PhD வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இயர் ஆஃப் 1979ல் இவர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் PhD வந்து முடிச்சிருக்கார். ஓகே சார், இப்போ வந்து நம்ம லெசன்ஸ்க்கு வந்து போகலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் C++க்கு என்னென்ன ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். C++ developed Jones Telestop AT&T laboratories year of 1979. C++ originally derived C with the influenced many languages like that. அதாவது C++ அப்படின்றது எந்த லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னா C லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதனுடைய தாக்கங்கள் இருக்குது அப்படின்னா, இதே மாதிரி வந்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. லைக் சிமுலா, ADA, ML, CLU அண்ட் ஆல்கோல் 68 டில் இயர் ஆஃப் 1983. இது மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு சில லாங்குவேஜஸுக்கான தாக்கம் வந்து பார்த்தோன்னா C++ல் இருக்குது. ஆனால் இது பேசிக்காகவே எதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க, எந்த புக்கிலேருந்து கோத்ரூ பண்ணி எடுத்திருக்காங்கன்னா, C++ அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எழுதின என்னென்ன புக்கிலேருந்து இந்த C++ஸை டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னா, நியூ சி அப்படின்னு ஒரு புக் இருக்குது. சி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? நியூ சி அப்படின்ற ஒரு புக்கில் இருந்தும் சி வித் கிளாஸஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. இந்த ரெண்டு புக்கில் இருந்ததும் என்ன சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ANSI அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த புக்கில் இருந்து தான் என்ன சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய C++ வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இயர் ஆஃப் 1983ல் நம்மளுடைய சி வித் கிளாஸஸ் அப்படின்றத C++ அப்படின்றது ரிக் மாசட்டி வந்து நேமை மாற்றிருக்காரு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து கன்க்ளூஷன் என்ன சார் அப்படின்னா, அதாவது இயர் ஆஃப் 1970 இந்த C++ ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான தாக்கங்கள் வந்து இருக்குது. அது என்னென்ன லாங்குவேஜஸ்னால் அவங்க கொடுத்துருக்காங்க. BCPL, ADA, AL, CLU, ஆல்கோ 68 அப்படின்ற ஒரு சில ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டருக்கான அனதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான தாக்கங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பியூராக இதில் எதுலேருந்து டெரைவ் பண்ணாங்க அப்படின்னா, சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜான நியூ சி அண்ட் சி வித் கிளாஸஸ் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து தான் டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காம்பா. ரைட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டாபிக் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேர்னிங் C++. C++ படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட், அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். C++ அப்படின்றது ஒன் ஆஃப் த போர்ட்டபிள் லாங்குவேஜ், ரொம்ப ஈஸியஸ்ட் லாங்குவேஜ். எதுக்கு அப்படின்னா, அண்ட் ஆஃப்டன் லாங்குவேஜஸ் சூஸ் த மல்டி டிவைசஸ் அண்டு மல்டி பிளாட்ஃபார்ம் ஆப் டெவலப்மெண்ட். அதாவது நிறைய அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணுறோம். அப்ளிகேஷன் என்ன, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பை டிசைன் பண்ணுறோம், ஒரு ஃபேஸ்புக்
பார்த்தோன்னா ஒரு அப்ளிகேஷனை டிசைன் பண்ணுறோம், இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிக்டாக், இந்த டிக்டாக் அப்படின்றது இது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் தான். அதாவது மல்டி போர்ட் மல்டி டிவைசஸ்க்கு வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷனை டிசைன் பண்ணிக்கிறதுக்கு C++ வந்து நம்ம காமனாக அதாவது போர்ட்டபிள் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுறோம், ரொம்ப ஈஸியஸ்ட் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், C++ இஸ் an ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இட் இஸ் இன்க்ளூடட். அதாவது C++ அப்படின்றது ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சப்போர்ட் பண்ணுறது ஸ்கிரிப்ட் லாங்குவேஜுக்கும் பண்ணும். இதில் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்னா என்னன்றதை பின்னாடி சொல்கிறேன்னு முன்னாடியே நான் சொன்னேன். நம்மளுடைய C++ அப்படின்றது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, கிளாஸஸ் இது ஒரு லெசனாகவே படிக்க போகிறோம், இன்ஹெரிடன்ஸ் இது ஒரு லெசனாக படிக்க போகிறோம், பாலிமார்பிசம் இது ஒரு லெசனாக படிக்க போகிறோம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன் இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய C++க்குள்ளார. இது எல்லாமே ஒன் ஆஃப் த மேஜர் கான்செப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பற்றிலாம் ஒவ்வொரு லெசனாக நம்ம பின்னாடி வந்து படிக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்மளுடைய C++ல அதாவது லைப்ரரி வந்து ரொம்ப வாய்டு ரிச் வெரைட்டி, அதாவது உள்ளார நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இருக்கும். சார் லைப்ரரினா என்ன, அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டினா என்னென்னா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ ஆர்டினரியாக நம்ம ப்ரோக்ராம் வந்து எழுதுகிற பார்த்தியா, நம்மளுடைய ஹியூமன் பீயிங் ரீடபிள் லாங்குவேஜில் வந்து எழுத முடியுமானா எழுத முடியாது. ஏன் சார் எழுத முடியாதுன்னா அது மெஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. ஸோ அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது தனி பார்ட்டு. ஓகேவா? ஓகே சார். இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு எடுத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம், அண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம், ஏ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம், ஐ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இந்த லாங்குவேஜெலாம் எடுத்து அங்கே யூஸ் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் லெக்சிக்கல் யூனிட். ஸோ இது மாதிரியான வேர்டெலாம் எடுத்து யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் வந்து பண்ணிக்க முடியாது. எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும், எதெல்லாம் யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதுக்கு தான் பேர் என்ன சார் பேருனா, த நேம் இஸ் கால்ட் த லைப்ரரி. அந்த லைப்ரரிக்குள்ளார எதை யூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணக்கூடாது, வாஸ்ட் லைப்ரரி வந்து இருக்குது. பெரிய லைப்ரரி வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா, C++ allows exception handling, inheritance and function overloading which are the not possible in the C. அதாவது சியிலேருந்து டெரைவ் பண்ணியிருந்தாலும் ஒரு சில கான்செப்ட் வந்து நம்மளுடைய C++ல வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க, சியில் வந்து கிடையாது. அதில் என்னென்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், இன்ஹெரிடன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய C++ல இருக்குது. எதில் இல்லை அப்படின்னா சி லாங்குவேஜில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. C++ is a powerful, efficient and fast languages. It finds the wide range of application, the geo application, 3D graphics, game and real-time mathematical simulation. அதாவது நம்மளுடைய C++ அப்படின்றது எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. GUI ஏற்கனவே படிச்சிருக்கோம். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலியமாக தான் நம்ம கேம்ஸ் எல்லாமே விளையாடுறோம். மவுஸை யூஸ் பண்ணி விளையாடுவோம், இல்லைனா கீபோர்டை யூஸ் பண்ணி விளையாடுவோம். ஆமாவா இல்லையா? இது மாதிரியான கேம்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு சைமல்டேனியஸ்லாம் நம்மளுடைய C++ லாங்குவேஜ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம், கவனிப்பா. இதோட உனக்கு பெனிஃபிட்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன சார் அப்படின்னா, கேரக்டர் செட். இது தெரிஞ்சால் தான் நீ ப்ரோக்ராமுக்குள்ளாரே என்ட்ரி ஆக முடியும். சார் கேரக்டர் செட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ கீபோர்டில் என்னென்ன டைப்பான கீஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன டைப் பண்ண கீ அப்படின்னா நம்பர் நியூமரிக் கீ. நியூமரிக் கீ அப்படின்னா 0 to 9 வரைக்கும் வந்திருக்கு பார்த்தீங்களா கீபோர்டில். இந்த கீக்கு என்ன சார் பேருனா நியூமரிக் கீ அப்படின்னு பேர். அல்பபெட்டிக் கீ. அல்பபெட்டிக் கீ அப்படின்னா கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட், அதர்வைஸ் ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட். இதுக்கு என்ன சார் பேருனா அல்பபெட்டிக் கேரக்டர்னு பேர். அதுக்கடுத்து ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்பெஷல் கேரக்டர்னா என்னென்னா ஹேஷ், கமா, அஃபாஸ்ட்ரஃபி, கோல் name is called the character set. The name is called the character set. இந்த character set யூஸ் பண்ணி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா to construct the program sir. To construct the program. அப்போ program அப்படின்றது character set மூலியமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். character set அப்படின்றது கீபோர்டில் இருக்கக்கூடிய கீ காம்பினேஷன் சார். என்னென்ன கீ காம்பினேஷன்னா அல்பபெட்டிக் கேரக்டராக இருக்கலாம், நியூமரிக் கேரக்டராக இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கலாம். இந்த காம்பினேஷன் மூலியமாக தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ நம்ம புக்கில் என்ன தியரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். கேரக்டர் செட் இஸ் ஏ செட் ஆஃப் கேரக்டர் சார். என்னென்ன அப்படின்னா இட் இஸ் அலவுட் ரைட் த C++ ப்ரோக்ராம். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, C++க்கான ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுறாங்க. ஏ கேரக்டர் ரெப்ரசன்ட் இதில் என்னென்ன கேரக்டர் அப்படின்னா அல்பபெட்ஸ், நம்பர்ஸ் அண்டு ஸ்பெஷல் கேரக்டர். இது எல்லாமே வந்து கீபோர்டில் இருக்குது. இந்த கீபோர்டுக்கான கீக்கான காம்பினேஷன் மூலிமா தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அதுக்கடுத்து
Most of the characters set token and expression are very common to the C based programming language like C++, Java and PHP etc. ரைட். இப்போ நம்ம டோக்கன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று படிக்க போகிறோம் தம்பி. இது சின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதே மாதிரி இப்போ C++ அப்படின்னு படிக்கிறோமா இல்லையா, அதே மாதிரி ஜாவான்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், PHP அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் நீங்கள் கேரக்டர் செட் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா, கேரக்டர் செட்டில் கேரக்டர் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணி சொன்னோமா இல்லையா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அல்பபெட்டிக் கேரக்டர், நியூமரிக் கேரக்டர், ஸ்பெஷல் கேரக்டர், ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர் அண்ட் அதர் கேரக்டர். இந்த கீ காம்பினேஷனுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா, கீஸ் காம்பினேஷனுக்கு என்ன சார் பேருனா, த நேம் இஸ் கால்ட் த கேரக்டர். C++க்கான ப்ரோக்ராமை வந்து பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அதுக்கடுத்து டோக்கனை வந்து பார்க்க போகிறோம். லெக்சிக்கல் யூனிட் அப்படின்னாலும் டோக்கன் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகே சார். இப்போ டோக்கன்னா என்ன அப்படின்னா, C++ program statement are constructed many different small elements such as a comments, variable, constant and many more symbols is called the operation and punctuator. The individual element are called collectively is known as a token sir. அதாவது C++ வந்து ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோக்ராமை என்னென்னு சொல்கிறோம், ஏன்னா ப்ரோக்ராமுக்குள்ளார மொத்தம் ஒரு 30 லைன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுங்க. இந்த 30 லைனை ஒன் பை ஒன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன சொல்கிறோம், ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் டிசைன் பண்ணுறாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்ன்றது என்னென்ன சார் அப்படின்னா, அதாவது கமெண்ட்ஸாக இருக்கலாம், வேரியபிள்ஸாக இருக்கலாம், கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், அதர்வைஸ் வந்து சிம்பிள்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஆப்ரேட்டர்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள்ஸ்னால் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். நான் உனக்கு இருந்தாலும் முன்னாடி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏ ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறோம், இதுக்கு பேர் வேரியபிள்னு பேர். அதுக்கடுத்து கான்ஸ்டன்ட்னா என்ன, கான்ஸ்டண்ட்டை பற்றி CONST, இது கான்ஸ்டண்ட்டை பற்றி பின்னாடி படிக்க போகிறோம், இது எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து ஆப்ரேட்டர்னா என்ன, A + B, இந்த ப்ளஸுக்கு என்ன சார் பேர், ஆப்ரேட்டர்னு பேர். இந்த காம்பினேஷனுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா, த நேம் இஸ் கால்ட் த லெக்சிக்கல் யூனிட், அதர்வைஸ் லெக்சிக்கல் எலமெண்ட் அப்படின்னு பேர். அதர்வைஸ் இதுக்கு வேறு ஒரு நேம் இருக்குது, த நேம் இஸ் கால்ட் த டோக்கன். டோக்கன் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் ஏ ப்ரோக்ராம். ரொம்ப சிம்பிளாக உனக்கு சொன்னோம் அப்படின்னா, சார் லெக்சிக்கல் யூனிட்னா என்ன, டோக்கன்னா என்ன அப்படின்னா, டோக்கன் அப்படின்றது ப்ரோக்ராமுக்கான ஒரு சின்ன பார்ட்டு, அதாவது வந்து ப்ரோக்ராமுக்கான ஒரு யூனிட் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோக்கன் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் டோக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ டோக்கன்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. டோக்கன்னா என்ன சார், ஒரு ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணுறேன் சார், அந்த ப்ரோக்ராம் அப்படின்றது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ன்றது ஆப்ரேட்டர்ஸாக இருக்கலாம், வேரியபிள்ஸாக இருக்கலாம், அதாவது கீவேர்ட்ஸாக இருக்கலாம், இது எல்லா காம்பினேஷன்லையும் உருவாகுறது. இதுக்கு பேர் லெக்சிக்கல் யூனிட், அதர்வைஸ் இல்லை அப்படின்னா டோக்கன் அப்படின்னு பேர். இதுக்கு வேறு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. வேறு என்ன டெஃபினேஷனு, டோக்கன் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் ஏ ப்ரோக்ராம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராமுக்குள்ளார டோக்கன் அப்படின்றது ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டோக்கன் இட் கிளாசிஃபைட் இன்டு த 5 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா கீவேர்டு, லிட்ரல், பஞ்சுவேட்டர், ஐடென்டிஃபையர் அண்ட் ஆப்ரேட்டர். ஓகே சார். அதில் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸை பற்றி நான் முன்னாடியே சொன்ன தம்பி, என்ன அப்படின்னா கீவேர்டு இஸ் ஏ ரிசர்வ் வேர்டு கேனாட் பி யூஸ்டு ஃபார் த நார்மல் வேரியபிள் சார். அதாவது நார்மல் வேர்ட் சார், அதாவது வேரியபிள்னு சொல்கிறதுக்கு பதிலாக சார் நான் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளார ப்ரோக்ராமை டிசைன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில வேர்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்க, அண்டை யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ எந்தெந்த வேர்டில் ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகணுமோ அதை எல்லாமே ஒரு பர்பஸுக்காக ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி லைப்ரரிக்குள்ளார ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு தான் என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த கீவேர்ட்ஸ் அப்படின்னு பேர். கீவேர்ட்ஸ் ஹாஸ் த, அதை சொல்லியிருக்காங்க, கீவேர்ட்ஸ் ஹாஸ் த ரிசர்வ் வேர்டு விச் கன்வீனிங் ஸ்பெசிபிக் மீனிங் இந்த C++ கம்பைலர் சார். சார் நார்மலாக நம்ம ஒரு வேர்டை கொண்டு போய் யூஸ் பண்ணிக்க முடியாது, அது ஏன்னா இன்வாலிடு. ஸோ எந்தெந்த வேர்டெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை ஆல்ரெடி கிரியேட் பண்ணி லைப்ரரிக்குள்ளார ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் தான் கீவேர்ட்ஸ் அப்படின்னு பேர். கீவேர்டு ஆர் ரிசர்வ் வேர்டு. கீவேர்டுன்றது என்னது, ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேர்டு. இது எதுக்கு மட்டும் தான் தெரியும், அதாவது C++ கம்பைலருக்கு மட்டும்தான் தெரியும். இன்கேஸ் நம்ம ஆர்டினரி ஒரு பண்ண கிடையாது. ஸோ அப்போ ஏற்கனவே ஒவ்வொரு பர்பஸ்க்காக ஒரு சில வேர்டு வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வேர்டுக்கு என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த கீவேர்டு.
keyword are the reserved word which conveying specific meaning to the C++ compiler, sir. Thus are essential element constructed the C++ program. Most keyword commonly C, C++, Java, sir. அதாவது இந்த கீபோர்டுன்றது C++க்கு மட்டும் கிடையாது. C, C++, Java இந்த 3 லாங்குவேஜுக்கும் வந்து பார்த்தோன்னா காமனான கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத கீழே பாட்டமில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இதுதான்ப்பா கீவேர்டு. உனக்கு பழைய சிலபஸ் இருக்கிற வரைக்கும் இன்டீரியர் கொஷின் அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த மேஜர். இதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்றது அப்படியே லைனாக பார்த்துக்க. கேரக்டர், டெலிட், எக்ஸ்டர்ன், இஃப், ஆப்ரேட்டர், ரிட்டர்ன், ஸ்ட்ரக்ட், ட்ரை, வாய்டு, ஆட்டோ, கிளாஸ், டூ, ஃப்ளோட், இன்லைன், இது எல்லாமே எதுக்கு சார் யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம அப்படியே லைனாக ஒவ்வொரு லெசனாக பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸுமே நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஒரு சில கீவேர்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், மற்றபடிக்கு எல்லாமே பார்த்துருவோம். ஓகே சார். சார் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய C++ல் மட்டும் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா யூஸிங், நேம் ஸ்பேஸ். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் எது காமன்னு சொன்னாங்க? C++, ஜாவாக்குன்னு சொன்னாங்க. இப்போ C++க்கு மட்டும் வந்து இருக்கக்கூடிய கீவேர்டு இது சியிலே இருக்காது, ஜாவாவிலே இருக்காது. எதில் மட்டும் இருக்கும் அப்படின்னா C++ல் மட்டும் இருக்கும். ஸோ அந்த கீவேர்ட்ஸ்லாம் என்ன சார் அப்படின்னா யூஸிங், நேம் ஸ்பேஸ், பேல், ஸ்டாட்டிக் காஸ்ட், கான்ஸ்டன்ட் காஸ்ட், டைனமிக் காஸ்ட், ட்ரூ ஃபால்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக இன்செர்ட் பண்ணியிருக்கக்கூடிய C++க்கான ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ் சார். ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபையர். டோக்கனில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன பார்த்துருக்கோம்? கீவேர்டை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ கீவேர்ட்னா என்ன ஒரு ஜென்ரல் கான்செப்டை சொல்லுங்கள் அப்படின்னா சார் கீவேர்டு அப்படின்றது நம்ம ப்ரோக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சார். அது ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி C++க்குள்ளார லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளார ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரோக்ராமுக்குள்ளார அந்த வேர்ட்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேறு ஒரு வேர்ட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அண்டர்ஸ்டாண்ட் வந்து அந்த கம்பைலர் C++ கம்பைலர் வந்து பண்ணிக்காது. ஸோ அந்த வேர்டுக்கு என்ன சார் பேருனா கீவேர்டு. கீவேர்டு ஹாஸ் அ ஸ்பெஷல் மீனிங் ஃபார் த லாங்குவேஜ் கம்பைலர் சார். அதாவது கம்பைலருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை ஆகக்கூடிய வேர்டுக்கு என்ன சார் பேருனா கீவேர்டுன்னு பேர். ஓகே சார். நெக்ஸ்ட் டைப் என்ன சார் அப்படின்னா ஐடென்டிஃபையர். த ஐடென்டிஃபையர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ வேரியபிள் சார். ஐடென்டிஃபையர்னாலும் ப்ரோக்ராமுக்குள்ளார வேரியபிள் அப்படின்னாலும் ஒன்று தான். த ஐடென்டிஃபையர் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ வேரியபிள் சார். ஓகே சார். இப்போ வேரியபிள்னா என்ன, ஐடென்டிஃபையர்னா என்னென்னா ஐடென்டிஃபையர் ஆர் த யூசர் டிஃபைன்டு நேம் கிவ் த டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் C++ ப்ரோக்ராம், வேரியபிள், ஃபங்க்ஷன், அரே, கிளாஸஸ் அண்டு எக்ஸட்ரா. ஐடென்டிஃபையர்ன்றது நேமுப்பா. அந்த நேம் அப்படின்றது யூசர் கன்ஸ்ட்ரக்டட் நேம். நமக்கு தேவைப்படக்கூடிய நேமை ஒரு சில இடத்துல ப்ரோக்ராமுக்குள்ளார நாமளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், நாமளாக வந்து உருவாக்கிக்கலாம். எப்படி சார் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஒரு அடிஷனுக்கான C++ ப்ரோக்ராம் வந்து எழுதணும்னு நம்ம சொல்கிறோம். இதில் அதாவது வந்து நம்ம நம்பரை வந்து இன்செர்ட் பண்ணுறோம். எந்தெந்த நம்பரை, அதாவது 5 + 5 வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு நான் 5 + 5 நியூமரிக் நம்பரை டைரெக்டாக கொடுக்க முடியுமானா நியூமரிக் நம்பரை ப்ரோக்ராமுக்குள்ளார டைரெக்டாக கொடுக்க முடியாது. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்க முடியும்னா வேரியபிள், அதர்வைஸ் ஐடென்டிஃபையரை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வேல்யூஸை இன்புட்டாக கொடுக்க முடியும். அப்போ நான் 5 + 5 வந்து நான் டைரெக்டாக கொடுக்குறதுக்கு பதிலாக A = 5, B = 5 அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறேன், A + B அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஏவுக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், 5ன்னு கொடுத்துருக்கேன். பிக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், 5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ A + B அப்படின்னா ஏவுக்கான வேல்யூஸ் 5, பிக்கான வேல்யூஸ் வந்து 5, ரெண்டையும் ஆட் பண்ணால் 10. ரிசல்ட் நமக்கு என்ன வந்திருக்கும், 10ன்னு வந்திருக்குமா. ஸோ அப்போ நியூமரிக் நம்பரை நான் டைரெக்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக அதாவது வேரியபிள் ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இந்த இந்த A = 5ன்னு சொன்ன பார்த்தியா, இதுக்கு பேர் தான் வேரியபிள், அதர்வைஸ் ஐடென்டிஃபையர்னு பேர். இந்த ஐடென்டிஃபையர்ன்றது யூசர் கன்ஸ்ட்ரக்டட் நேம் சார். நமக்கு தேவைப்படக்கூடிய நேமை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ A = 5க்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் SVB = 5 அப்படின்னு கொடுக்குறேன், இல்லைனா CS = 5ன்னு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து CA = 2 அப்படின்னு கொடுக்குறேன். CS = 5 இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். CS = 5, CA = 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த ரெண்டு வேரியபிளை யூஸ் பண்ணுறேன். CS = 5, CA = 2 7 அப்படின்னு ரிசல்ட் வரும். அப்போ இந்த நேம் எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நேம் இஸ் ஒன் ஆஃப் த யூசர் கன்ஸ்ட்ரக்டட் நேம் சார். யூசர் நமக்கு தேவைப்படக்கூடிய நேமை நாமளாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். த நேம் இஸ் கால்ட் த ஐடென்டிஃபையர் சார். த நேம் இஸ் கால்ட் த ஐடென்டிஃபையர் அப்படின்னு பேருப்பா. இதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அரேஸாக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம். அதில் ஃபங்க்ஷனாக என்ன, அரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, அதுக்கு எப்படி சார் நேம் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். இதில் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்களா இல்லையா, அதாவது யூசர் கன்ஸ்ட்ரக்டட் நேம் சார், நமக்கு தேவைப்படக்கூடிய நேம் நாமளாக வந்து அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா.
இது மாதிரி வேரியபிள் நேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுது ஒரு சில ரூலை வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய நெசசரி வந்து இருக்குது. என்ன சார் ரூலை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். The first character of the identifier must be alphabets or underscore. அதாவது a equal to 5னு கொடுத்தோம். இப்போ ஏவுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா the name is called the identifier, otherwise variable அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த வேரியபிள் ஆரம்பிக்கும் போது இன்ஃப்ரண்ட் ஆஃபில் அல்பபெட்டிக் கேரக்டரில் ஆரம்பிக்கலாம், அண்டர்ஸ்கோரில் வந்து ஆரம்பிக்கலாம். அதாவது a equal to 5 இது கரெக்டா? கரெக்டு. இதுவே அண்டர்ஸ்கோர் ஆஃப் a equal to 5 இது கரெக்டா? கரெக்டு. ஆனால் மைனஸ் a equal to 5 இது கரெக்டா? தப்பு. ஏன் சார் அப்படின்னா ஒன்லி ஷுட் எதில் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அல்பபெட்டிக் கேரக்டரில் ஆரம்பிக்கும், அதர்வைஸ் இல்லைனா எதில் ஆரம்பிக்கணும் உனக்கு அண்டர்ஸ்கோரில் ஆரம்பிக்கும். எனி ஸ்பெஷல் கேரக்டர் நாட் அலவுட் எக்ஸப்டட் இன் டு த அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்டர்ஸ்கோரை தவிர்த்து வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டருக்கோ வேரியபிள் டிக்ளரேஷன் அதர்வைஸ் ஐடென்டிஃபையர் டிக்ளரேஷனில் வந்து பார்த்தோன்னா அலவுடு கிடையாது. அப்போ அண்டர்ஸ்கோர் ஆஃப் a ஈக்குவல் டு 5னு போடலாம், இது கரெக்டு. a ஈக்குவல் டு 5னு போடலாம், இதுவும் கரெக்டு. ஆனால் இன்ஃபினிட் ஆஃபில் மைனஸ் a ஈக்குவல் டு 5னு போட்டோம் அப்படின்னா தப்பு. ஏன் அப்படின்னா இந்த மைனஸ் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒன்லி த அல்பபெட்டிக் டிஜிட் அண்டர்ஸ்கோர் ஆர் பர்மிட்டட். அண்டர்ஸ்கோர் வந்துருக்கலாம், அதே மாதிரி டிஜிட் வந்துருக்கலாம், அதர் ஸ்பெஷல் கேரக்டருக்கு அலோடு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. C++ வந்து கேஸ் சென்சிட்டிவ் வந்து இருக்குது. கேஸ் சென்சிட்டிவ்னா என்னென்னா அப்பர் இது மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் வந்து இருக்குது. அப்பர் கேஸ் தேவைன்னா அப்பர் கேஸை யூஸ் பண்ணிக்கலாம், லோவர் கேஸ் தேவைன்னா லோவர் கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிசர்வ் வேர்டு அதர்வைஸ் கீவேர்டு கேனாட் பி யூஸ்டு ஃபார் த நார்மல் ஐடென்டிஃபையர் நேம். ரொம்ப வேல்யூபிளான ஒரு பாயிண்ட். இப்போ நம்ம ஐடென்டிஃபையர் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதில் என்னென்ன ஐடென்டிஃபையருக்கான வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றதும் பார்த்துருந்தோம். என்னென்ன இது எல்லாமே ஒன் ஆஃப் த கீவேர்ட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த வேர்ட்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வாய்டு அப்படின்னு இருக்குது. இந்த வேர்டை எடுத்து நான் வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணுறேன். எப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வாய்டு ஈக்குவல் டு 5னு போட்டுக்கேன். வேரியபிள் நேம் என்ன? வாய்டு. இது கரெக்டான தப்பு. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ். பிகாஸ் ஆஃப் கீவேர்ட் த கீவேர்ட் cannot be used for the normal identifier. அது வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணிக்க கூடாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்வாலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னன்றது பாருங்கள். For the ANSI standard C++, no limit the length of therefore the all the characters significationly. அதாவது ANSI அப்படின்றது ANSIக்குள்ளார வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு வந்து லிமிடேஷன் வந்து கிடையாது. நீ எத்தனை கேரக்டர் தேவை இருந்தாலும் போட்டுக்கலாம். நாம் ஒரு டைம் என்ன பண்ணோம் ஏன்னு போட்டோம், ஒரு டைம் என்ன பண்ணோம் CS அப்படின்னு போட்டோம். இதே மாதிரி எத்தனை கேரக்டர் போகலாம் அப்படின்னா லிமிட் வந்து கிடையாது. எவ்வளோ கேரக்டர் தேவை இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பழைய புக்கில் உனக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 32 கேரக்டர் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 32 கேரக்டர் வரைக்கும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் SVB ஈக்குவல் டு 5. SVB என்ன பேர்? வேரியபிள் அப்படின்னு பேர். இது எத்தனை கேரக்டர் வந்திருக்கு உனக்கு? 3 கேரக்டர் வந்திருக்கா? இதே மாதிரி எத்தனை கேரக்டர் வரலன்னா 32 கேரக்டர் வரைக்கும் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வாலிட் ஐடென்டிஃபையர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நம், ஏன்னா நியூமரிக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் அல்பபெட்டிக்கில் வந்து நம், இதுவும் கரெக்டு. ஆடுன்றது வேரியபிள் நேம். இன்ஃபினிட் ஆஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க? அண்டர்ஸ்கோர், இதுவும் வேலிடு. டோட்டல் சேல்ஸு, இந்த டோட்டலுக்கும் சேல்ஸுக்கு இன்ஃபினிட் ஆஃப்ல அண்டர்ஸ்கோர் வேலிடு. தமிழ் மார்க்கு அப்பர் அண்ட் லோவர் கேசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் வேலிடு. இப்போ பாருங்கள் நம்ம இங்கே பாருங்கள் ஆடுக்கும் நமக்கு இன்ஃபினிட் ஆஃப்ல மைனஸ் சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்காங்க, வேலிடா? இது வந்து இன்வேலிடு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா திஸை யூஸ் பண்ணியிருக்காங்க வேரியபிள் நேமா, வேலிடா? இன்வேலிடு. ஏன் அப்படின்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கீவேர்ட் சார். முன்னாடி பார்த்த மாதிரி டேபிளர் காலத்தில் அதில் பாருங்கள் திஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து டூ மை ஃபைல்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேரியபிள் நேம் கரெக்டாக டூ மை ஃபைல் ஈக்குவல் டு நான் 5னு கொடுக்குறேன். இது வேலிடானா இன்வேலிடு? ஏன் சார் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் நியூமரிக் நம்பர் இன்ஃபிரண்ட் ஆஃப்ல வந்து வந்திருக்கு. நியூமரிக் வந்து வரலாம், எந்த இடத்துல வரலாம் அப்படின்னா அண்டர்ஸ்கோரை ஃபாலோ பண்ணியோ அல்பபெட்டிக் கேரக்டரை ஃபாலோ பண்ணியோ நம்பர் வரலாம், ஆனால் இன்ஃபிரண்ட் ஆஃப்ல வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் A2B ஈக்குவல் டு 5 இது கரெக்டானா கரெக்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு அல்பபெட்டிக் கேரக்டர் வந்திருக்கு, அப்புறம் நியூமரிக் கேரக்டர், அதுக்கப்புறமா நம்பரை போட்டாலும் சரி நீ கேரக்டர் போட்டாலும் சரி. ஆனால் இன்ஃபிரண்ட் ஆஃப்ல ஆரம்பிக்கும் போது எது வரக்கூடாது அப்படின்னா நம்பர் வரக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர் வந்து வரக்கூடாது. ஒன்று அண்டர்ஸ்கோர் வரலாம், இல்லைனா அல்பபெட்டிக் கேரக்டர் வரலாம். இன்கேஸ் இது கரெக்டாக சார் அண்டர்ஸ்கோர் ஆஃப் 5 A ஈக்குவல் டு 5 இந்த வேரியபிள் நேம் கரெக்டாக அப்படின்னா இதுவும் கரெக்டு. ஏன்னா இன்ஃபிரண்ட் ஆஃப்ல என்ன இருக்குது? அண்டர்ஸ்கோர் இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த வேலிட் டிக்ளரேஷன், வேலிட் ஐடென்டிஃபையர் அதர்வைஸ் வேரியபிள் டிக்ளரேஷன் பேருப்பா. ரைட், கீழே பாருங்கள்.
You may use the underscore of variable name, store the separate different part of variable name, total sales, valid identifier. இல்லை அந்த டோட்டல் சேல்ஸ்ன்றது வேலிட் ஐடென்டிஃபையர்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்பிட்வீனில் என்ன கொடுத்துருக்காங்க, அண்டர்ஸ்கோர் கொடுத்ததுனால இட் இஸ் ஒன் ஆஃப் த வேலிட் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட், அதுக்கடுத்து என்ன பார்ட்டு பார்த்துருக்கோம். என்னென்ன பார்ட்டு பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து கீவேர்டை பற்றி பார்த்துருக்கோம். செகண்ட் ஒன் இஸ் வந்து ஐடென்டிஃபையரை பற்றி பார்த்துருக்கோம். தேர்ட் ஒன் இஸ் இதில் நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம்னா லிட்ரலை பற்றி பார்க்க போகிறோம். லிட்ரல்னா என்ன சார் அப்படின்னா கவனிப்பா. லிட்ரல் ஆர் டேட்டா ஐட்டம் ஹூஸ் த வேல்யூ டு நாட் சேஞ்ச் த டூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் சார். கான்ஸ்டன்ட் அதர்வைஸ் லிட்ரல்னா என்ன சார்? ரைட், இந்த லிட்ரல் அதர்வைஸ் கான்ஸ்டன்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கம்பைலரை பற்றி தெரிஞ்சிருக்கணும்பா. கம்பைலர்னால் என்ன? ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் வால்யூம் நடத்தும் போது சொல்லியிருப்போம். வாட் இஸ் அ கம்பைலர்? கம்பைலர் இஸ் ஏ கன்வெர்ட்டர், கன்வெர்ட் த ஹை லெவல் லாங்குவேஜ் இன்டு த லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆமாவா இல்லையா? ரைட், இப்போ நான் என்ன சார் பண்ண போகிறேன்னா C++க்கு நிறைய கம்பைலர் வந்து இருக்குது. நான் ஒரு ப்ரோக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். என்ன ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்? ஒரு அடிஷனுக்கான ப்ரோக்ராமை வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். C = A + B, ஏவுக்கு வேல்யூஸ் வந்து 10 ப்ளஸ் பிக்கு வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5, ரெண்டையும் ஆட் பண்ணால் 15 அப்படின்ற ரிசல்ட் வரணும். இதுதான் ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுக்கங்க. இந்த ப்ரோக்ராமு அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணுது. இது என்ன, நான் எழுதியிருக்கக்கூடியது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். இந்த ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து அதாவது வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜ் 0,1 கன்வெர்ட் பண்ணுது. கன்வெர்ட் பண்ணும் பொழுது அதாவது ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எதை சார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சின்டெக்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். சின்டெக்ஸ்ன்றது என்னது? இட் இஸ் எ கிராமர் ஆஃப் த லாங்குவேஜ். இங்கே பார்த்தோமா இல்லையா? என்ன பார்த்துருந்தோம்? அதாவது கீவேர்டு வந்து வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி C++ ஒவ்வொரு லைனோடைய எண்ட்லையும் டெர்மினேட் பண்ண நம்ம செமிகோலன் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணணும். அதாவது A + B எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம செமிகோலன் சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணணும். இது எல்லாமே ரூலு. இந்த ரூல் எல்லாமே ஆல்ரெடி எங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க? லைப்ரரி ஃபைலில் போய் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே சார், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த லைனை அதாவது வந்து நம்ம ப்ரோக்ராமை எழுதிட்டு இதை நம்ம கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணிக்கிறதுக்கு C++க்கான கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணுதுன்னு வச்சுக்க. ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய ரூலை பேஸ் பண்ணி நம்ம லைன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால் த கம்பைல். த நேம் இஸ் கால் த கம்பைல். கம்பைலர் என்ன சார் பண்ணுதுன்னா ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணுது. கம்பைல்னா என்ன? அதாவது கரெக்டாக இருக்கா, வேலிடா இன்வேலிடா, ப்ரோக்ராமுக்கான ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்குமா அப்படின்னு வெரிஃபை பண்ணுது. இதுக்கு பேர் தான் கம்பைல் அப்படின்னு பேர். இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிக்கிறதுக்கு கவனிப்பா, ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணுதுப்பா. கம்பைல் பண்ணும் பொழுது நான் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுறேன். இப்போ A = 5 அப்படின்னு நான் அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணும் பொழுது ஒரு விஷயம் தெளிவாக கவனிச்சுக்கணும். இந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் ரீசேஞ்சே, அதாவது நம்ம வேரியபிளுக்கு வேல்யூஸ் ரீசேஞ்சை பண்ணலாம். A = ஃபஸ்ட்டு 5 அப்படின்னு கொடுக்குறோம். இல்லை நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் மாத்திரன்னு நினச்சா இப்போ A = 10 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் கம்பைல் டைம் அதர்வைஸ் ரன் டைமில் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் ரீசேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சா அப்படின்னா யூஸ்டு ஃபார் த கான்ஸ்டன்ட் கீவேர்டு சார். யூஸ்டு ஃபார் த கான்ஸ்டன்ட் கீவேர்டு சார். அதர்வைஸ் லிட்ரல். லிட்ரல் அப்படின்னா என்ன? cannot be changed the values. வேல்யூஸ் நம்ம என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியாது. அப்போ சார் நார்மலாக ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணோம்னா ரீசேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கம்பைல் டைமில் ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் கம்பைலில் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போ கம்பைல் பண்ணும் பொழுது அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸை ரீசேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னா என்ன சார் பண்ணணும்னா முன்னாடி யூஸ்டு ஃபார் த கான்ஸ்டன்ட் கீவேர்டு, அதாவது கான்ஸ்டன்ட்டை இனி மீனிங். இப்போ கம்பைல் டைமில் ஏவுக்கு 5ன்னு கொடுத்துருக்கேன், நான் இப்போ 15 கொடுத்தனா இது வேலிடா இன்வாலிடானா இன்வாலிடு. பிகாஸ் ஆஃப் த வேரியபிள் cannot be changed the value சார். அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியாது. ஏன்னா இன்ஃபிரண்ட் ஆஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டன்ட் கீவேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் லிட்ரல் அப்படின்னு பேருப்பா. இதில் கீழே தியரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிட்ரல் டேட்டா ஐட்டம் ஹூஸ் த வேல்யூ டு நாட் சேஞ்ச் டூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணும் பொழுது கம்பைல் பண்ணும் பொழுது நமக்கு வேரியபிளுக்கான வேல்யூஸ் வந்து ரீசேஞ்ச் வந்து பண்ணக்கூடாது. லிட்ரல் வந்து பார்த்தோன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்பான லிட்ரலாக இருக்குது அப்படின்னா நியூமரிக் லிட்ரல், இன்டீஜர் லிட்ரல், ரியல் கான்ஸ்டன்ட், அதர்வைஸ் லிட்ரல், பூலியன், கேரக்டர், ஸ்ட்ரிங் அப்படின்னு நிறைய டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஒன் பை ஒன்னா நம்ம லைனாக பார்க்கலாமா? நியூமரிக் கான்ஸ்டன்ட் அதர்வைஸ் நியூமரிக் லிட்ரல். இந்த நியூமரிக் கான்ஸ்டன்ட், இப்போ கான்ஸ்டன்ட் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? என்னது? ஃபிக்ஸேஷன். ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூஸ் வந்து ரீசேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா யூஸ் என்ன பண்ண போகிற?
நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது கம்பைல் டைமில் வேரியபிளுக்கு வேல்யூஸை ரீசேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? பண்ணிக்க வந்து முடியாது. த நேம் இஸ் கால்ட் த கான்ஸ்டன்ட். இப்போ கீழே பாருங்கள் என்னென்ன டைப்பான கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்றத பற்றி கீழே கொடுத்துருக்காங்க. நியூமரிக் கான்ஸ்டன்ட் என்ன? நம்பர் கான்ஸ்டன்ட். இப்போ a = 5 இது நியூமரிக். இந்த நியூமரிக்கை ரீசேஞ்ச் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் இன்ஃபினிட் அப்படின்னா என்ன பண்ணணும்? கான்ஸ்டன்ட் அப்படின்ற வேர்டு போடணும். இப்போ பாருங்கள், as the name indicates the numeric constant as the numeric values which are used for the constant, the numeric constant are further classified. அதாவது நியூமரிக் கான்ஸ்டன்ட் ரெண்டு டைப் இருக்குப்பா. ஒன்று இன்டீஜர் கான்ஸ்டன்ட், அதர்வைஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேர். செகண்ட் டைப் ரியல் கான்ஸ்டன்ட், அதர்வைஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா ஹோல் நம்பர். இன்டீஜர் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 0 to 9 நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் இன்டீஜர் நம்பர். இந்த இன்டீஜர் நம்பரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணாத அளவுக்கு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டேட்டா டைப்னா என்னென்னு தெரியணும். அதை ஆரம்பித்தோம்னா அடுத்த சாப்டரில் வருது, அதை ஆரம்பித்தோம்னா டைம் ஆகும். இதை மட்டும் தியரி மட்டும் கவனிங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன்டீஜர் ஆர் த ஹோல் நம்பர். இன்டீஜர்ன்றது என்னது? ஹோல் நம்பர். 0லேருந்து 9 வரைக்கும், அதாவது இன்ஃபினிட்டி வரைக்கும் வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்டீஜர் நம்பர்னு பேர். இதில் எது வராது அப்படின்னா ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து வராது இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டில். ஃப்ராக்ஷனல் பார்ட்னா என்ன? 5/10 கொடுத்துருக்கோமா இல்லையா? இது மாதிரி கான்ஸ்டன்ட் வருமா? வராது. த இன்டீஜர் கான்ஸ்டன்ட் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 digit வித்தவுட் எனி டெசிமல் பாயிண்ட். அதாவது சார் இன்டீஜர் கான்ஸ்டன்ட் போது CONST கான்ஸ்டன்ட் வேரியபிள் நேம் a = அட்லீஸ்ட் ஒரு டிஜிட்டாச்சும் போட்டிருக்கணும். சார் ஒரு டிஜிட் கூட இல்லாமல் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியுமா அப்படின்னா அதை டிக்ளேர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு கேரக்டர், ஒரு நம்பராச்சும் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெசிமல் பாயிண்ட் வரக்கூடாது. 1.5 இது மாதிரி டெசிமல் பாயிண்ட்டோ இல்லை ஃப்ராக்ஷனல் பார்ட்டோ வரலாமா அப்படின்னா வர வந்து கூடாது. இட் மே பி சைனடு ஆர் அன்சைனடு. சைனடு இன்டீஜர் கன்சிடர்டு அஸ் எ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் blank ஸ்பேஸ் ஆர் நாட் அலவுட். சார் இதில் என்ன சொல்லியிருக்காங்க? இட் மே பி சைனடு ஆர் அன்சைனடு. சைனட்னா என்ன சார்? அன்சைன்னா என்ன சார் அப்படின்னா சைனடு அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸும் வரலாம்பா. இப்போ பாருங்கள், கான்ஸ்டன்ட் a = -5 இது -5, இது அன்சைனடு, சைனடு நம்பர், நெகட்டிவ்லேயும் வரலாம். அன்சைனடு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது கான்ஸ்டன்ட் அன்சைனடு இன்டீஜர் a = கொடுத்தோம்னா இந்த இடத்துல அன்சைனடு அப்படின்னாவே எது வரக்கூடாது? நெகட்டிவ் வந்து வரக்கூடாது. ஒன்லி எது மட்டும்தான் வரணும்? பாசிட்டிவில் வந்து வரணும். இப்போ சைனடுன்னு கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்க, எது வரலாம்? இன்டீஜர் நம்பர் எல்லா நம்பரும் பாசிட்டிவும் வரலாம், நெகட்டிவும் வரலாம். இது தெளிவாக கவனிச்சுக்கணும். ஒரு வேரியபிள் இப்போ நம்ம நியூமரிக் நம்பரை டிக்ளேர் பண்ணுறோமா இல்லையா, இதுக்கு பேர் வந்து சைனடு நம்பர்னு பேர். இந்த சைனடு நம்பரில் நெகட்டிவ் நம்பர் தேவை இருந்தாலும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். முன்னாடி நான் என்ன போட்டிருக்கேன்? கான்ஸ்டன்ட். இப்போ இந்த வேரியபிளை ரீசேஞ்ச் பண்ண முடியுமா? ரீசேஞ்ச் வந்து பண்ண முடியாது. இதிலேயே அன்சைனடு இன்டீஜர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அன்சைனடுனா எது கண்டிப்பாக வரக்கூடாது? நெகட்டிவ் நம்பர்ஸ் கண்டிப்பாக அலோவ் பண்ணக்கூடாது. அப்போ உடனே எது மட்டும் தான் வந்திருக்கணும்? பாசிட்டிவ் நம்பர் தான் வந்திருக்கணும். அதான் சொல்லியிருக்காங்க. சைனடு இன்டீஜர் கன்சிடர் த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் blank ஸ்பேஸ் ஆர் நாட் அலோடு. இதில் ஏன் blank ஸ்பேஸ்லாம் வரணுமா அப்படின்னா blank ஸ்பேஸ்லாம் வரக்கூடாதுப்பா. இப்போ 5 blank ஸ்பேஸ் ஆஃப் 6 இது கரெக்டாக அப்படின்னா இது தப்பு, இப்படி வந்து வரக்கூடாது. அதாவது இன்டீஜர் கான்ஸ்டன்ட் வந்து 3 டைப் இருக்குது. டெசிமல், ஆக்டல், எக்ஸா டெசிமல் அப்படின்னு 3 டைப் இருக்குது. இதில் டெசிமல்லாம் என்ன சார்? ஆக்டல்னா என்ன சார்? எக்ஸா டெசிமல்லாம் என்ன சார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன சார்னா டெசிமல்மா. இப்போ லிட்டரில் 3 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். டெசிமல், எக்ஸா டெசிமல், ஆக்டல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா டெசிமல். டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னா 0 to 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த டெசிமலில் எது வேலிட் எது இன்வேலிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேலிட் வந்து பார்த்தோன்னா ஹோல் நம்பர், அதாவது இது சைனடு நம்பர்மா. நெகட்டிவ் நம்பர் தேவை இருந்தாலும் கொடுத்துக்கலாம். கீழே 4.56 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வேலிடு. எது சார் இன்வேலிட் அப்படின்னா கீழே பார்ப்பா, டெசிமல் கான்ஸ்டன்ட், அதர்வைஸ் டெசிமல் லிஸ்ட் லிட்டரலில் எது எதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா கமா சிம்பிள் வரக்கூடாது, ஸ்பேசஸ் வரக்கூடாது. 66 ஒரு ஸ்பேஸ் விட்டு 5 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது மாதிரி ஸ்பேசஸ் வரக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர் வந்து அலௌடு கிடையாது. இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் இன்வேலிடு டெசிமல் நம்பர் அப்படின்னு பேர். ஓகே சார், நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க சார், டெசிமல் நம்பர்னா ஹோல் நம்பர் தானே, இதில் 4.56 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டெசிமல் நம்பர் கிடையாது, டெசிமல் பாயிண்ட் நம்பர்.
அப்போ அந்த டெசிமல் பாயிண்ட் நம்பரை எப்படி சார் நான் டிக்ளேர் பண்ணணும்? இது கரெக்டாக அப்படின்னா பேசிக்காகவே ஒரு டெசிமல் நம்பரை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம்? லிட்ரலில் த வேல்யூஸ் கேனாட் பி சேஞ்சஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, நான் டிக்ளேர் பண்ணுறேன் பாருங்க, கான்ஸ்டன்ட் வேலிட் டிக்ளரேஷன் அப்படின்னு பேர். இப்போ சார் இது வந்து டெசிமல் நம்பர், இது ஓகே. ஆனால் கீழே கொடுத்துருக்குது டெசிமல் பாயிண்ட் நம்பர் 4.56 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. இது வந்து டெசிமல் பாயிண்ட் ஆச்சு, இது கரெக்டாக சார் அப்படின்னா, அதாவது 4.56ன்னு கொடுக்கும்போது கம்பைலர் என்ன சார் பண்ணுனா 4ன்னு மட்டும் எடுத்துக்கும், எதை இக்னோர் பண்ணிடும் அப்படின்னா டாட், அதாவது 0.56 வந்து இக்னோர் பண்ணிடும். ஏன் சார்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட்ஸ். டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்காது, அதனால என்ன சார் பண்ணுனா 0.56 வந்து இக்னோர் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா ஆக்டல் நம்பர்ப்பா. சார் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க, என்ன அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சிக்கப்பா, இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இம்ப்ளிசிட் கன்வர்ஷனாக என்ன சார்னா ஒரு 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 அதாவது வந்து இப்போ நம்ம டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம், இது 4.56. இப்போ டெசிமல் பாயிண்ட்ஸ்லேருந்து நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆச்சு? நமக்கு டெசிமல் நம்பராக கன்வெர்ட் ஆச்சு. அப்போ 4.56 4ன்னு மட்டும் எடுத்துக்கிச்சு, இந்த 0.56 இக்னோர் பண்ணி விட்டுருச்சு. ரைட், இது மாதிரி ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு பேர். த நேம் இஸ் கால் த இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு பேர். அப்போ நாம் ஒரு டெசிமல் நம்பரில் டெசிமல் பாயிண்ட் 4.56ன்னு கொடுத்தா இது 4ன்னு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா த நேம் இஸ் கால் த இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, இதுதான் அந்த நோட்னு போட்டு கீழே கொடுத்துருக்கான். ரைட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா, என்ன கொடுத்துருக்கான்றதை பார்க்கலாம். ஆக்டல்ப்பா. ஆக்டல் நம்பர்னா என்ன? 0 to 7 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஆக்டல் நம்பர் அப்படின்னு பேர். அப்போ ஆக்டல் நம்பர் எது எதெல்லாம் வேலிடு, ஆக்டல் நம்பர் எது எதெல்லாம் இன்வேலிடுனா இது எல்லாமே ஆக்டல் வந்து வேலிடுப்பா. இதுலேயும் அதே மாதிரி கம்மா வரக்கூடாது, டெசிமல் பாயிண்ட் வரக்கூடாது. அதே மாதிரி பாரு 0, 1, 5, 8 நம்பர் வந்து வரக்கூடாது. ஏன்னா ஆக்டல்னா 0 to 7 தானே வந்திருக்கணும், ஆனால் அதில் 8 வந்திருக்கு. 8 வந்து பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ஆக்டல் இன்டிமேட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு கான்ஸ்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து தேவை. அப்போ CONST கான்ஸ்ட். டேட்டா டைப் வந்து நான் இன்டீஜர். டேட்டா டைப்னா என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன், ஜஸ்ட் நேமை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இன்டீஜரை ஷார்ட் ஃபார்மாக இன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. த நேம் இஸ் கால் த டேட்டா டைப். த நேம் இஸ் கால் த டேட்டா டைப். அதுக்கடுத்து வேரியபிள் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு போடுறேன். அதுக்கடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் நான் போடுறேன். என்ன நம்பர்? முன்னாடி நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் 012 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 012 012 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு தான் என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால் த ஆக்டல் கான்சனன்ட் டிக்ளரேஷன். த நேம் இஸ் கால் த ஆக்டல் கான்சனன்ட் டிக்ளரேஷன். இப்போ 012 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை மாடிஃபைடு பண்ண முடியுமா? கம்பைல் டைம்லனா மாடிஃபைடு வந்து பண்ண முடியாது. ஏன் சார் அப்படின்னா முன்னாடி நான் கான்ஸ்ட் அப்படின்ற கீவேர்டு போட்டதுனால த வேல்யூஸ் கேனாட் பி சேஞ்சு சார். அந்த வேல்யூஸை என்ன சார் பண்ண முடியாதுன்னா நம்மளால் சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியாதுப்பா. ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. சார் இப்போ டெசிமலை பற்றி பார்த்துட்டோம், ஆக்டலை பற்றி பார்த்துட்டோம். தேர்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா எக்ஸா டெசிமல். அதுக்கப்புறம் ஏவிலேருந்து நமக்கு எது வரைக்கும் வந்திருக்கும் அப்படின்னா எஃப் வரைக்கும் வந்திருக்கும். ஆமாவா? அப்போ 10ன்னு வந்துச்சுன்னா 10ன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ண மாட்டோம். இது என்னென்ன பண்ணுவோம்? த நேம் இஸ் கால் த ஏ. 11 வந்துச்சு அப்படின்னா பின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்பரிங் சிஸ்டத்தில் செகண்ட் சாப்டரில் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஓகே சார், ஒரு எக்ஸா டெசிமல் கான்சனன்ட்டை எப்படி சார் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், அந்த கான்சனன்ட்டை எப்படி சார் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், த ஸ்டார்ட் வித் 0x ஆர் 0 கேபிட்டல் எக்ஸ், இது ஸ்மால் எக்ஸ், இது கேபிட்டல் எக்ஸ், இஸ் கன்சிடர் as a எக்ஸா டெசிமல் கான்சனன்ட். பிகினிங்கில் 0 வந்திருக்கும் வித் எக்ஸ் வந்திருக்கும். அது அப்பர் கேஸ்லையும் இருக்கலாம், லோவர் கேசஸ்லையும் இருக்கலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டு டைப்பில் நீ என்ன டைப்பில் தேவையாக இருந்தாலும் எக்ஸா டெசிமல் கான்சனன்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இது ரெண்டு வேலிட் 0x123 0x568 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த வேலிட் எக்ஸா டெசிமல் கான்சனன்ட். எது வந்து இன்வேலிடுனா கமா கொடுத்துருக்காங்க, அதாவது டெசிமல் பாயிண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் வந்து வரக்கூடாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்வேலிட் எக்ஸா டெசிமல் கான்சனன்ட். இந்த எக்ஸா டெசிமல் கான்சனன்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா எழுதி போடுற பாருங்க, கான்ஸ்டன்ட் இன்டீஜர் a ஈக்குவல் டு 0x எக்ஸா டெசிமல் கான்சனன்ட் ஆஃப் 123. இந்த டிக்ளரேஷன் வந்து கரெக்டுப்பா. இன்கேஸ் நான் இந்த வேல்யூ 0x123ன்னு இருக்குது, இப்போ நான் 0x143 அப்படின்னு மாற்றுறேன், இல்லை 146 அப்படின்னு மாற்றுறேன், இல்லை 148 அப்படின்னு மாற்றுறேன்னா இது கரெக்டாக அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்வாலிட் ஸ்டேட்மெண்ட் சார். பிகாஸ் ஆஃப் ஏன் அப்படின்னா
நான் கான்ஸ்டன்ட் கீவேர்டு போட்டிருக்கேன். இந்த கான்ஸ்டன்ட் கீவேர்டு போட்டதுனால கம்பைல் டைமில் இந்த வேரியபிளுக்கான வேல்யூஸ் ரீசேஞ்ச் பண்ணிக்க முடியுமானா வேரியபிளுக்கான வேல்யூஸ் நம்மளால் ரீசேஞ்ச் பண்ணிக்க முடியாது. த நேம் இஸ் கால்ட் த லிட்ரல் அதர்வைஸ் கான்ஸ்டன்ட் சார். அதுக்கடுத்து முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ டெசிமல் கான்ஸ்டன்ட்டை பார்த்துட்டோம், எக்ஸா டெசிமல் கான்ஸ்டன்ட்டை பற்றி பார்த்துட்டோம், ஆக்டல் கான்ஸ்டன்ட்டை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் லிட்ரல் செகண்ட் டைப் என்ன அப்படின்னா ரியல் கான்ஸ்டன்ட் அதர்வைஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன தியரி கொடுத்துருக்கான்றதை பார்க்கலாம். The floating point constant is a numeric constant having the fractional component. The constant may be written the fractional form or exponent form. அதாவது இந்த ரியல் கான்ஸ்டன்ட் அதர்வைஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்ல என்னென்ன வந்திருக்கலாம்னா ஃப்ராக்ஷனல் காம்பவுண்ட் வந்து வரலாம். ஃப்ராக்ஷனல் என்ன 5/10 அப்படின்னு போடுறோம் பார்த்தியா, இது மாதிரி ஃப்ராக்ஷனல் வந்து வந்திருக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பொனன்டேஷன் வந்து வரலாம். எக்ஸ்பொனன்டேஷன்னா என்ன சார் அப்படின்னா பவரில் போடுறோமா இல்லையா, 10⁻3 10⁻2 அப்படின்னு போடுறோமா இல்லையா, இது மாதிரி எக்ஸ்பொனன்டேஷன் டிக்ளரேஷனும் நம்ம ரியல் கான்ஸ்டன்ட்டை வந்து வரலாம். இது ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்கக்கூடிய தியரி. செகண்ட் பேராகிராஃபில் பாருங்கள், ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் ஆர் ரியல் கான்ஸ்டன்ட் இஸ் எ சைனடு ஆர் அன்சைனடு சீக்வன்ஸ் ஆஃப் டிஜிட். அதாவது சைன்லேயும் வரலாம் அன்சைன்லேயும் வரலாம். சைன் என்ன மைனஸ்லேயும் வரலாம் அதர்வைஸ் ப்ளஸ்லேயும் வரலாம். இன்க்ளூட் டெசிமல் பாயிண்ட்ஸ் பிட்வீன் த டிஜிட்ஸ். It must have at least one digit before after the decimal points சார். சார் நீங்கள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. இன்டீஜர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இன்டீஜர்னு டேட்டா டைப் முன்னாடி அது டேட்டா டைப் அப்படின்னு முன்னாடி சொன்னேன். அதாவது கான்ஸ்டன்ட் இன்டீஜர் அப்படின்னு சொன்னோமா இல்லையா, இன்டீஜருக்கு என்ன பேர்னு சொன்னோம், ஒன் ஆஃப் த டேட்டா டைப். அந்த டேட்டா டைப்பை பற்றி பின்னாடி பார்க்கலாம், இருந்தாலும் அந்த டேட்டா டைப்னு மட்டும் தெரிஞ்சுக்க. அந்த டேட்டா டைப் என்ன மட்டும்தான் பண்ணுன்னா ஒன்லி ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் பண்ணிக்கும். ஃப்ராக்ஷனலோ டெசிமல் பார்ட்டோ அலோ பண்ணிக்காது. எது இன்டீஜர் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்றது என்ன, இதில் என்னென்ன வரும் அப்படின்னா ஒன்று ஃப்ராக்ஷனல் வந்து வரும் 5/10 இது மாதிரி ஃப்ராக்ஷனல் வரலாம். டெசிமல் பாயிண்ட்ஸ் வரலாம் 10.56 இது மாதிரி டெசிமல் பாயிண்ட்ஸில் வந்து வரலாம். ஓகேங்களா, ஒன்று ஃப்ராக்ஷனல் வரலாம், இல்லை டெசிமல் பாயிண்ட்ஸ் வரலாம், இல்லைனா எக்ஸ்பொனன்டேஷன் வந்து வரலாம். என்ன அப்படின்னா 10⁻2 10⁻3 வருது பார்த்தியா, இந்த மூணுமே எதில் அலவுட் அப்படின்னா மைனஸ்லேயும் வரலாம், இதுவும் ப்ளஸ்லேயும் வரலாம் மைனஸில் வரலாம். இது மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் சைனுக்கு வந்து அதாவது அந்த சைனடு அண்ட் அன்சைனடு வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு விஷயம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்ல கம்பல்சரியா, அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்ல 2 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்னது, இப்போ 5.6 அப்படின்னு வச்சுக்கங்க. ஸோ அப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்டில் நான் டிக்ளேர் பண்ணுற பாருங்கள், ஃப்ளோட் அப்படின்னாவே இன்டீஜர்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்லி ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் வந்திருக்கணும். அதில் ஆக்டர்னா என்ன, எக்ஸா டெசிமல்னா என்ன, டெசிமல்னா என்னன்றதை பார்த்துருந்தோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்டில் என்ன சார், ஃப்ளோட் அப்படின்னாவே என்னென்ன வந்திருக்கலாம், ஃப்ராக்ஷனல் வரலாம், எக்ஸ்பொனன்ட் வரலாம், டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து வரலாம். இப்போ டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து நான் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் ஷார்ட் ஃபார்மாக கான்ஸ்ட் டேட்டா டைப் என்ன டைப்பான கான்ஸ்டன்ட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். அதனால் ஷார்ட் ஃபார்மாக நான் ஃப்ளோட் அப்படின்னு போடுறேன். ஏ ஈக்குவல் டு இப்போ அதாவது வந்து ஏ ஈக்குவல் டு இந்த டிக்ளரேஷனுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்பில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எழுதி போட்டிருக்கேன். கான்ஸ்டன்ட்ன்றது கீபோர்டு, ஃப்ளோட் இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா டைப், A is one of the variable. இந்த வேரியபிளில் சம்திங் வேல்யூஸ் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் 10.5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்டில் ஃப்ளோட் நம்பர் எப்படி சார் டிக்ளேர் பண்ணலான்னா, இன்கேஸ் இங்கே பாரு ஒன்று மேண்டிஸா அண்டு எக்ஸ்பொனன்டேஷன். அது பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது நீ ஒன்று இன்டீஜர் நம்பர் வந்து எடுத்துக்கலாம். எது அப்படின்னா இன்டீஜர் நம்பர் எப்படின்னா 10 பாயிண்ட் இதோட எடுத்துக்கலாம். அதர்வைஸ் இல்லைனா எக்ஸ்பொனன்டேஷன் ஃபார்ம் எடுத்துக்கலாம். அப்படின்னா 0.5 ஒன்று வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி டிக்ளரேஷன் போட்டுக்கலாம்பா. உனக்கு ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா எப்படின்னா இங்கே பார்ப்பா, இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கேன், இது டெசிமல் பாயிண்ட்ஸ் வேல்யூஸ் நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே கீழே பாருங்கள், அதே மாதிரி எக்ஸாம்பிளில் 10 பாயிண்ட்னு மட்டும் கொடுத்துருக்கேன். நான் அதுக்கப்புறம் வேல்யூஸ் கொடுக்கல. இது வேலிடா சார்னா இது வேலிடு. அதாவது 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க, ஒரு இன்டீஜர் பார்ட்டு, டெசிமல் பாயிண்ட்ஸ் பார்ட்டு. இப்போ ஒன்று இன்டீஜர் பார்ட் எடுத்துக்க,
அதர்வைஸ் இல்லைனா எனக்கு இன்டீஜர் பண்ண தேவையில்லைனா நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் 10.5 செகண்ட் எக்ஸாம்பிளில் 0.5 மட்டும் எடுத்திருக்கேன். சார் இதுவும் வேலிடானா இதுவும் வேலிடு, ரெண்டுமே இல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே இல்லாமல் எப்படின்னா ஏ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு எதுவுமே இல்லாமல் இருந்தால் இது கரெக்டாக சார் அப்படின்னா இட் இஸ் ஏ இன்வேலிடு. ஏன் சார் அப்படின்னா கொடுத்துருந்தா இன்டீஜர் போர்ஷன் எடுக்கணும், அப்படி இல்லைனா டெசிமல் போர்ஷன் எடுக்கணும், ரெண்டுமே கண்டிப்பாக ஒமிட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதுதான் அந்த ரூல். அதுக்கப்புறம் பாருங்கள், exponent form of real constant there is a two types, mandisa and exponentation. Mandisa must be either integer or real constant. Mandisa followed the letter of e. e அப்படினா exponentation வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுப்பா. The exponentation constant should be the integer. exponentation form வந்துச்சு அப்படினா அதாவது floating point constantல exponentation form வந்து இங்க கொடுத்திருக்காங்க பாருப்பா. எக்ஸ்பொனன்டேஷன் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா இதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எங்கெங்க ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் பார்ப்பா 0.58 எக்ஸ்பொனன்டேஷன் ஃபார்ம் ஆஃப் இங்கே 8 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமாவா இல்லையா? இதை 2 பார்ட்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மேண்டிஸான்னு பேர், செகண்ட் பார்ட்டுக்கு எக்ஸ்பொனன்டேஷன் அப்படின்னு பேர், எக்ஸ்பொனன்ட் அப்படின்னு பேர். எப்பயுமே எக்ஸ்பொனன்டேஷன் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேஸ் என்ன சார் அப்படின்னா 10 அப்படின்னு மீனிங். பேஸ் என்ன? 10ப்பா. பாரு தெளிவாக கவனிச்சுக்க. இதில் எக்ஸ்பொனன்டேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பொனன்டேஷன் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு பார்ட்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மேண்டிஸா எக்ஸ்பொனன்ட்டு, இதுக்கு பேர் மேண்டிஸான்னு பேர், இதுக்கு பேர் எக்ஸ்பொனன்ட்டுன்னு பேர். மேண்டிஸாவுக்கு வேலை என்ன? 0.58. எக்ஸ்பொனன்டேஷனுக்கு வேல்யூஸ் என்ன? இங்கே 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேஸ் எப்போவே என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? 10 அப்படின்னு இருக்கும். இது நான் எக்ஸ்பொனன்டேஷன் ஃபார்மில் எழுதுறேன் பாருங்க. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். தேர்ட் எக்ஸாம்பிள் மொத்தம் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எதுக்காக உனக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸும் எக்ஸ்பிளனேஷன் வேல்யூஸும் ரெண்டும் ஈக்குவல் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 58.00 அப்படின்னு கொடுக்குறாங்க. 58.64 அப்படின்றதும் கவனிப்பான், 58.64 அப்படின்றதும் அதர்வைஸ் 0.58 எக்ஸ்பொனன்டேஷன் 8 இது ரெண்டும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியும் எழுதலாம், அதர்வைஸ் எக்ஸ்பொனன்டேஷன் ஃபார்ம் இப்படியும் எழுதலாம். அதாவது நீ வேல்யூஸை எழுதும் போது டெசிமல் பாயிண்டில் இப்படி எழுதிக்கலாம் 58.64. அதர்வைஸ் உனக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் என்ன கான்ஸ்டன்ட்டு? ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் ஃப்ளோட் ஏ ஈக்குவல் டு கீழே எக்ஸாம்பிள் எழுதுறேன் என்னன்னா 58.64 எழுதலாம். அதர்வைஸ் இதுக்கு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேட்டா டைப் என்ன? ஃப்ளோட் ஏ ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம் அப்படின்னா இப்படி எழுதலாம் 0.58 எக்ஸ்பொனன்டேஷன் ஃபார்ம் ஆஃப் 8. இது ரெண்டுமே ஒன்று சேம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை டெசிமல் பாயிண்ட்ஸ்லையும் எழுதிக்கலாம், எக்ஸ்பொனன்டேஷன் ஃபார்ம்லையும் எழுதிக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு எக்ஸ்பொனன்டேஷன் ஃபார்மை கொடுத்துட்டு அதை டெசிமல் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 58.64 எக்ஸ்பொனன்டேஷன் ஃபார்ம் ஆஃப் -1. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனன்டேஷன் என்ன? -1. இது அப்படியே கீழே எழுதியிருக்காங்க பாருங்க 5.864 இன்ட்டு, ஏன்னா எக்ஸ்பொனன்டேஷன் ஃபார்ம் வந்ததுன்னா இந்த ஈன்னு வந்தால் தான் எக்ஸ்பொனன்டேஷன் அப்படின்னு பேருப்பா. ஒன்று கேபிட்டல் ஈ வரலாம், அதர்வைஸ் வந்து ஸ்மால் ஈ வரலாம். ஈன்னு வந்தது அப்படின்னா இந்த ஈ ரெப்ரசன்ட் இன்டு த எக்ஸ்பொனன்டேஷன் ஃபார்ம் அப்படின்னு பேர். இப்போ இங்கே பார்ப்பா எக்ஸ்பொனன்டேஷன் ஃபார்ம் ஆஃப் இங்கே 1 கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி இங்கே கீழே செகண்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்காங்க பாருங்க 5. அப்படின்னு வந்திருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள் பாரு, அதே மாதிரி 58.64 எக்ஸ்பொனன்டேஷன் ஃபார்ம் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கன்வெர்ட் பண்ணி எப்படி எழுதினாலும் 64, இதை கன்வெர்ட் பண்ணி எழுதினாலும் 64. அப்போ இதுக்கு இது ஈக்குவலன். அப்போ நீ 58.64 எழுதினாலும் அதர்வைஸ் 58.64 எக்ஸ்பொனன்டேஷன் ஃபார்ம் ஆஃப் -2 எழுதினாலும் நீ ரெண்டுக்குமே வேல்யூஸ் ஒன்று தான், ரெண்டுமே சேம் தான். அப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்னா எக்ஸ்பொனன்டேஷன் ஃபார்ம் வரலாம், டெசிமல் பாயிண்ட்ஸ் வரலாம், அதே மாதிரி ஃப்ராக்ஷன் வரலாம். இந்த 3 டைப்புமே வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உனக்கு 2 பார்ட்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கும். என்னென்ன பார்ட்டு? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டீஜர் கான்ஸ்டன்ட், செகண்ட் ஒன் இஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். இன்டீஜர் கான்ஸ்டன்ட் என்னென்ன பார்த்தோம்? டெசிமல் பார்த்தோம், ஆக்டல் பார்த்தோம், எக்ஸ்ட்ரா டெசிமல் பார்த்தோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் என்ன பார்த்துருக்கோம்? இன்னும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம், எக்ஸ்பொனன்டேஷன் பார்த்துருக்கோம், ஃப்ராக்ஷனல் வந்து பார்த்துருக்கோம். இப்போ புரிஞ்சதுங்களா? இப்போ நான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதுறேன். என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட்
டேட்டா டைப் என்ன ஃப்ளோட்டு ஏ ஈக்குவல் டு 58.64. இது கம்பைல் டைமில் மாற்ற முடியுமா அப்படின்னா ரீசேஞ்ச் பண்ண முடியுமா வேல்யூஸ் அப்படின்னா ரீசேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியாது. த நேம் இஸ் கால்ட் த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேருப்பா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோம் அப்படின்னா பூலியன். பூலியன் அப்படின்னா என்ன? பூலியன் வேல்யூ 0 and 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? பூலியன் லிட்ரல் ஃபர்ஸ்ட் என்ன தியரி கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். த பூலியன் லிட்ரல் ஆர் ஆல்சோ யூஸ்டு டு ரெப்ரசன்ட் த ஒன் ஆஃப் த பூலியன் வேல்யூஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒன்று ட்ரூவில் வந்திருக்கும், அதர்வைஸ் இல்லைனா எதில் வரும்? ஃபால்ஸில் வந்து வரும். 0 வரும், அதர்வைஸ் இல்லைனா என்ன? 1. 0 இஸ் ரெப்ரசன்ட் இன்டு த ஃபால்ஸ், 1 இஸ் ரெப்ரசன்ட் இன்டு த ட்ரூ அப்படின்னு ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதுக்கடுத்து கேரக்டர் கான்ஸ்டன்ட். கேரக்டர் கான்ஸ்டன்ட். கேரக்டர் கான்ஸ்டன்ட்னா என்ன சார் அப்படின்னா கேரக்டர் கான்ஸ்டன்ட் இஸ் எ கான்ஸ்டன்ட் தட் கண்டைன் எ சிங்கிள் கேரக்டர் என்க்ளோஸ் டேட்டா டைப் என்ன? இன்டீஜர் a equal to 10. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் டேட்டா டைப் என்ன? ஃப்ளோட் வேரியபிள் நேம் a 58.64. இப்போ தேர்ட் ஒன் இஸ் வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு கேரக்டர் கான்ஸ்டன்ட்டை டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணோம்னா சிங்கிள் கேரக்டர் என்க்ளோஸ்டு வித் த சிங்கிள் கோட் சார். அப்படின்னா என்ன சார்னா இங்கே பாருங்கள், அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேட்டா டைப் வந்து பார்த்தோன்னா கேரக்டர். கேரக்டர் ஷார்ட் ஃபார்மாக நான் என்னென்னு சார் எழுதுறேன்னா கேரக்டர். இன்டீஜரை ஷார்ட் ஃபார்மாக இன்ட் அப்படின்னு எழுதுறோம். ஃப்ளோட்டிங்கை ஷார்ட் ஃபார்மாக ஃப்ளோட் அப்படின்னு எழுதுறோம். கேரக்டர் கான்ஸ்டன்ட்டை கேரக்டரை ஷார்ட் ஃபார்மாக கேர் அப்படின்னு எழுதுறோம். என்னென்னு எழுதுறோம்? கேர். அதுக்கடுத்து வேரியபிள் நேம் ஏ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இப்போ நான் ஒரு கேரக்டர் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த கேரக்டர் டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கு சிங்கிள் கேரக்டர் என்க்ளோஸ்ட் வித் த சிங்கிள் கோட் சார். ஒரு சிங்கிள் கேரக்டரை என்க்ளோஸ் பண்ணிக்க என்ன யூஸ் பண்ணுறோம்? சிங்கிள் கோட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேபிட்டல் சி வந்து கொடுக்குறேன். இந்த கேபிட்டல் சியை என்க்ளோஸ் பண்ணிக்க என்ன சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் கோட்டை வந்து யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ண போகிறேன்? சிங்கிள் கோட்டு. அதாவது ஒரு விஷயம் தெளிவாக தெரியணும். ஹோல் நம்பரை டிக்ளேர் பண்ணணும்னா இன்டீஜர், டெசிமல் பாயிண்ட்டோ ஃப்ராக்ஷனலோ எக்ஸ்போனண்ட்டோ யூஸ் பண்ணணும்னா இன்டீஜர், சிங்கிள் கேரக்டர் ஏதாச்சும் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கேரக்டர் கான்ஸ்டன்ட்டை வந்து யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நான் இதை கம்பைல் டைமில் சிக்கு பதிலாக வேல்யூஸ் நான் ஈன்னு மாற்ற முடியும் அப்படின்னா மாற்ற முடியாது. பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் கீவேர்ட்ஸ். த கான்ஸ்டன்ட் இட் மீன்ஸ் cannot be changed the values at the time of compiling the compile the program சார். ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணும்பொழுது நம்ம என்ன சார் பண்ண முடியாது அப்படின்னா அந்த வேரியபிளுக்கான வேல்யூஸ் நம்மளால் ரீசேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியாது. த நேம் இஸ் கால்ட் த கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேருப்பா. ரைட், கீழே பாருங்கள், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேரக்டரில் வந்து அதாவது சிங்கிள் கோட் போட்டு நீ உள்ளார இன்புட்டாக கொடுத்துக்கலாம் கேரக்டரை. டபுள் கோட் போட்டோம்னா கரெக்டாக சார் இதையே ஏன்னு போட்டு டபுள் கோட் போடலாமா சார் அப்படின்னா அது போட்டோம் அப்படின்னா இட் இஸ் இன்வாலிடப்பா. சார் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அதாவது இங்கே சிங்கிள் கோட் போடுறோமா இல்லையா? அஸ்கி வேல்யூஸ் அப்படின்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் என்கோடிங் சிஸ்டத்தில் செகண்ட் சாப்டரில் அஸ்கி வேல்யூஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். அதை நம்ம சொல்லியிருப்போம். தம்பி கேபிட்டல் ஏன்னு கொடுத்தோம்னா 65 எடுத்துக்கும், ஸ்மால் ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா 97 எடுத்துக்கும் தம்பி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ கேரக்டர் கான்ஸ்டன்ட்டில் நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்கள். கான்ஸ்டன்ட் கேரக்டர் ஏ ஈக்குவல் டு நான் இங்கே கேபிட்டல் ஏன்னு கொடுக்குறேன். கேபிட்டல் ஏன்னு கொடுத்தனா இப்போ ஏவுக்கான வேல்யூஸ் என்ன சார்னா இட் கன்வெர்டட் டு ஹோல்ட் த வேல்யூ ஆஃப் அஸ்கி வேல்யூஸ் சார். ஏவுக்கான வேல்யூஸ் கன்வெர்ட் ஆகி இந்த ஸ்மால் ஏவுக்குள்ளார போய் ஹோல்ட் ஆகும். கேபிட்டல் ஏவுக்கு அஸ்கி வேல்யூஸ் என்ன 65, அப்போ ஏவுக்கான வேல்யூஸ் என்ன 65 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. த நேம் இஸ் கால்ட் த கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேருப்பா. இதுதான் இங்கே கீழே நமக்கு எக்ஸாம்பிளாக போட்டு நிறைய கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாரு, இந்த அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சை பற்றின சம் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன டீட்டெயில் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாருப்பா, கோட் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் த ஃபர்ஸ்ட் டெவலப்டு த பப்ளிஷ் இயர் ஆஃப் 1963. ஏற்கனவே படிச்சு தான். எக்ஸ் கமிட்டட் பார்ட் ஆஃப் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன் ASA. இதன் மூலியமாக தான் இந்த அஸ்கி ஃபார்மட் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெவலப் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சார். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் லிட்ரல் சார். வாட் இஸ் த ஸ்ட்ரிங் லிட்ரல் சார்? ஸ்ட்ரிங்னா என்ன சார்? ஸ்ட்ரிங் லிட்ரல்னா என்ன சார் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஒன்றும் இல்லைப்பா, ஸ்ட்ரிங் இஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் இட் என்க்ளோஸ்டு வித் த டபுள் கோட் சார். நம்ம ஆல்ரெடி இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டாக பார்த்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா,
இப்போ நான் ஒரு சிங்கிள் கேரக்டரை மட்டும் வேல்யூஸை இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா கேரக்டரை யூஸ் பண்ணிக்கலாம், கேரக்டர் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் இப்போ ஏன்னு மட்டும் கொடுத்தேன், அதனால் கேரக்டர் டேட்டா டைப் என்எஃப். நான் வித்திய பாரதி அப்படின்னு நான் கொடுக்கறதுக்கு நான் என்ன சார் பண்ண போகிறேன்னா இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் இன்புட்டாக கொடுக்க யூஸ்டு ஃபார் த ஸ்ட்ரிங் லெட்டரல் சார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்க. கான்ஸ்டன்ட், CONST கான்ஸ்டன்ட். டேட்டா டைப் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக த நேம் இஸ் கால்ட் த ஸ்ட்ரிங். த நேம் இஸ் கால்ட் த ஸ்ட்ரிங். வேரியபிள் என்ன ஏ. இப்போ நான் என்ன போலன்னா வித்திய பாரதிக்கு ஷார்ட் ஃபார்மாக நான் SVB. இந்த SVBயில் என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் a சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டரை என்க்ளோஸ் பண்ணிக்க கண்டிப்பாக டபுள் கோட் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு சிங்கிள் கேரக்டரை என்க்ளோஸ் பண்ண சிங்கிள் கோட்டை யூஸ் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டரை என்க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்டு ஃபார் த டபுள் கோட் சார். இதுதான் இந்த தியரியில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். Sequence of character enclosed with the double quotes is called the string literal sir. By default string literal automatically added the special character for the null. இதில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ SVB அப்படின்னு கொடுத்துருந்தோம் டபுள் கோட்டில், ஆமாவா இல்லையா? இதில் மொத்தம் எத்தனை கேரக்டர் அப்படின்னா 3 கேரக்டர் தான் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணாவே நீ கொடுத்துருந்தாலும் கொடுக்காட்டி போனாலும் லாஸ்ட் கேரக்டர் என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா இட் கன்சிடர் அபவுட் த நல் கேரக்டர் சார். அப்போ மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படின்னா இதில் 4 கேரக்டர் இருக்குது. ஏன் சார் அப்படின்னா இட் இஸ் த ஒன் ஆஃப் த ரூல். ஸ்ட்ரிங் அப்படின்னாவே நீ கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டரோட லாஸ்ட் கேரக்டர் என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா இட் கன்சிடர் அபவுட் த நல்லா எடுத்துக்கும் சார். அவ்வளோதான் வாக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து கீழே பாருங்கள். தேர்ஃபோர் ஸ்ட்ரிங் வெல்கம் இஸ் ஆட்டோமேட்டிக்லி ரெப்ரசன்ட் த வெல்கம் /0. நம்ம என்ன போட்டோம், SVBன்னு போட்டோமா, அவங்க என்ன போட்டிருக்காங்க வெல்கம்னு போட்டிருக்காங்களா. வெல்கமுடைய லாஸ்ட் பார்ட் பார்த்தோம்னா நல் கேரக்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க /0. It is a memory and the size this is a string is not 8 but the character is the executive C character is a null. அதான் இதில் மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படின்னா 7 கேரக்டர் இருக்குது. 7 கரெக்டாக அப்படின்னா தப்பு. ஏன் அப்படின்னா லாஸ்ட் கேரக்டர் நல்லா எடுத்துக்கும். அப்போ மொத்தம் எத்தனை கேரக்டர், இட் இஸ் a consider about the 8 கேரக்டர் சார். அதுக்கடுத்து வேலிட் ஸ்ட்ரிங் லெட்டரல். எதெல்லாம் ஸ்ட்ரிங்கில் வேலிட் அப்படின்னா கேபிட்டல் A டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கேரக்டரையும் டபுள் கோட் போட்டு கொடுக்கலாம். டபுள் கோட் போட்டாவே இது கன்சிடர் about the string அப்படின்னு பேர். வெல்கம் கரெக்டு, இதுவும் கரெக்டு. இன்வாலிட் அப்படின்னா சிங்கிள் கோட்டில் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்வாலிட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேருப்பா. அவ்வளோதான் ஸ்ட்ரிங் லெட்டரல். இப்போ இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட், இந்த 4 கான்ஸ்டன்ட்டை பற்றி நல்லா தெளிவாக பார்த்துருக்கோம். நல்லா தெளிவாக இதை கோத்ரூ பண்ணிக்க. ஓகேவா? ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக் நம்ம அடுத்த கிளாஸஸில் வந்து பார்க்கலாம்.